அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 21, 2024, புரட்டாசி 5ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வார்த்தை என்பது ஏணி போல. நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை பொறுத்தே ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். நாம் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருப்போம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பை நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்தால் வெற்றி ஒன்றும் எட்டாக்கனி அல்ல, தொடர் முயற்சியே வெற்றி தரும் என்று நம்ம 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும்
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? இரண்டாவது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? மூன்றாவது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். மூன்றாவதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோரும் எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நின்று வழிநடத்த வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு இன்று வழங்க சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச அமைதி தினம். செப்டம்பர் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். பூமியில் உள்ள நாடுகளும் அதில் வாழ்கிற மக்களும் ஒருத்தரோடு ஒருத்தர் இணைஞ்சு அமைதியாக மகிழ்ச்சியாக சுதந்திரமாக இருக்கணும். உலகத்தில் வன்முறையும் போரும் மறைஞ்சு மக்கள் மனசார ஒத்துழைத்து அமைதியாக வாழணும் அப்படிங்கிறது தான் சர்வதேச அமைதி தினத்துக்கான நோக்கம். இந்த உலக அமைதி அப்படிங்கிறத பற்றி 2 விதமான கருத்து இருக்குது. முதல் கருத்து, உலக அமைதி அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள்ட்ட இயற்கையிலேயே வன்முறை இயல்பு இருக்குது. அதனால் சில சூழ்நிலைகளில் அவங்க வன்முறை செயலில் ஈடுபட தான் செய்வாங்க. அதனால் அது உலக அமைதிக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மாறாக 2வது கருத்து இருக்குது. அதாவது பிறரோட அமைதியாக வாழ்கிறதும் ஒத்துழைத்து வாழ்கிறதும் மனிதர்கிட்ட உள்ள பண்புகள், குணநலன்கள், அவங்களுடைய குணநலன்களால் இந்த உலக அமைதி சாத்தியம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க.
இந்த உலக அமைதி ஏற்படணும் அப்படின்னா என்னென்ன செஞ்சால் உலக அமைதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் அவங்களுடைய கொள்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல, உலகில் உள்ள வளங்களை பகிர்ந்துக்கிறதுல மோதல் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டில் உள்ள இயற்கை வளங்களாகட்டும் செயற்கை வளங்களாகட்டும் ரெண்டையுமே அவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டோட பகிர்ந்துக்கிறதுக்கு மனசளவில் அவங்க தயாராக இருந்தாங்கன்னா இந்த உலக அமைதி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகில் குடியரசு ஆட்சி முறை பரவணும், அதுதான் அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் குடியரசு ஆட்சி முறை இருந்துச்சுன்னா அவங்க இன்னொரு நாட்டோட போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இது ரொம்ப அரிதாக தான் நடக்குது, இதுக்கு நடைமுறை ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா நாட்டிலையுமே குடியரசு ஆட்சி முறை பரவணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மூணாவதாக, அயன் ராண்ட் அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாரு, முதலாளித்துவ அமைதி கொள்கையை நம்ம ஆதரிக்கணும். அதாவது பொருளாதார ரீதியாக கட்டுப்பாடு நிறைய நாடுகளில் இருக்குது, அதை கொஞ்சம் அவங்க சுதந்திரத்தோடு அவங்க அனுமதிச்சாங்கன்னா இந்த நாடுகளுக்கிடையே அமைதி ஏற்படும், இதுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதாக, ரிச்சர்ட் கோல்டன் அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாரு, நாடுகளுக்கிடையே கட்டுப்பாடற்ற வணிகம் நடைபெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு நாட்டில் உள்ள பிஸ்னஸை இன்னொரு நாட்டுக்கு அவங்க தொடர்பு ஏற்படுத்திக்கும் போது அந்த மக்களுக்குள்ள புரிதல் ஏற்படும் போது இந்த உலக அமைதி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில அறிஞர்கள் அவங்களுடைய கருத்தை, அதாவது உலக அமைதி சாத்தியம் அப்படிங்கிற கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட மனசும் அமைதியாக இருக்கணும், ஒவ்வொரு மனிதரோட அமைதி தான் இந்த உலக அமைதிக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் அமைதி நிலவும் போது மனிதரிடையே நல்ல உறவுகள் ஏற்படும், இயற்கை வளங்களும் காக்கப்படும், மனித இனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் வலிமை பெறும். நாம் அனைவரும் ஒத்துமையாக இருந்து சர்வதேச அமைதிக்கு நாம் வழிவகுப்போம். அனைவருக்கும் சர்வதேச அமைதி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உலக அமைதி தினம், வேர்ல்டு பீஸ் டே அப்படிங்கிற செப்டம்பர் 21 நாம் கொண்டாடுகிறோம் அப்படின்ட்டு வாழ்த்து செய்தியை நமக்கு சொல்லியிருந்தாங்க. நாமும் நமது வாழ்த்து செய்திகளை, நானும் எனது வாழ்த்து செய்திகளை உங்களுக்கும் வழங்குகிறேன். உலக அமைதி தின நல்வாழ்த்துக்கள், வேர்ல்டு பீஸ் டே வாழ்த்துக்கள். அமைதி அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். எனக்கு மட்டுமில்ல, உலகில் உள்ள முக்கால்வாசி நபர்களுக்கு அமைதி அப்படிங்கிறது பிடிக்கும். ஆனால் அமைதியாக இருக்க விடுவதில்லை இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உலகில் அங்கங்கே பிரச்சனைகள் அப்படின்ட்டும், எப்பொழுது பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த உலக அமைதியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக போர் இல்லாத உலகம் வேண்டும் அப்படிங்கிறதும், அணு ஆயுதங்கள் தயாரிப்பதெல்லாம் சற்று குறைத்து, ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்காக தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் அப்படின்ட்டு, தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதற்காக போர் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி 3ஆம் உலகப் போர் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்ம எல்லாருமே நின்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வரவிடாமல் தடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு நிலையோடு ஒரு மனதோடு நாம் எல்லாருமே நித்தம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலவ வேண்டும் அப்படின்ட்டு நாம் பிரபஞ்சத்திடம் வேண்டிக்கொள்வோம். நிச்சயமாக அது நடந்தேறும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பூசல்களாக சில பல போர்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதை தடுப்பது அப்படிங்கிறது மக்கள் மனதில் இருக்கிறது, மக்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிறத சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் விவரித்தார். அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, உலகம் அமைதி பெற வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாமும் வேண்டுதலாக வைத்து எல்லோருக்கும் நமது உலக அமைதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு,
இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறோம். இன்றைய அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நின்று வழி நடத்த வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆடியோவில் நிறைய விஷயங்களை அந்த பேச்சாளர் பேசியிருப்பார். ஸோ ஒன்று விடாமல் கேட்டு பயணிப்போம். அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது கதவை பூட்டிக்குவார். வீட்டை விட்டு வெளில வரும்போது கதவை திறந்து போட்டு போவார். நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன், என்னங்க வீட்டை விட்டு வெளில போகும்போது தானங்க கதவை பூட்டுவாங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது கதவை பூட்டிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த வீட்டிலேயே மிகப்பெரிய சொத்து நான் தான், பாக்கி வீட்டுல இருக்கிற எந்த பொருள் போனாலும் நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னார். அதுதாங்க இயல்பு. என்னத்தை எதை வச்சுக்கிட்ட வாழ்க்கையில நீங்க சாதிச்சு, ஒரே வரிதாங்க, கொடுக்கறதுல நெகிழ்ச்சி இருக்குங்க, வாங்குறதுல ஒரு நெருடல் இருக்கும், கொடுக்கறதுல ஒரு பெருமை இருக்கும். அது தற்பெருமையாக கூட இருக்கலாம், ஆனால் வாங்குவது தர்ம சங்கடம். அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஆனா எனக்கு என்னமோ இந்த 3 பேரையும் பார்த்தா நிறைய வாங்குறவங்க மாதிரி தான் தெரியுது. பொதுவா நம்ம கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, சூரியனும் சந்திரனும் சும்மா இருக்கும்போது விளக்கு கேட்டுச்சான் விளம்பரங்குவாங்க. எனக்கு தம்பி பேசும்போது அதான், அதாவது ஏஆர் ரஹ்மானுக்கு விருது கொடுத்தார்களே, கொடுத்தவர்களை பற்றி தெரியுமா? எங்களுக்கு வேண்டாங்க விளம்பரம். கொடுக்கிறவர்கள் எப்போதுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யாரும் நினைப்பதே கிடையாது. பொதுவா வாரியார் தான் சொல்லுவாரு, திருமுருக கிருமானந்த வாரியார் அழகா சொல்லுவார், பேச்சுன்னு எப்படி இருக்கணும்னு பார்க்க வந்த ரசிகர்களை கட்டி போடணுமா, பேசி முடிச்சோன்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை கட்டி போடக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி உங்களை யார் கொடுக்க சொன்னா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்கிறாரு. உங்களை யார் கொடுக்க சொன்னது? ஆனா நாங்க வாங்குவோம். பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மின்சார வாரியத்துல இந்த டிரான்ஸ்பார்மத்துல தொடாதே அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும், எலும்பு கூட எல்லாம் போட்டு தொடாதே. இப்ப அதை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் கரண்ட் திடீர்னு போகும், இப்பெல்லாம் திடீர்னு வருது. அதுல எழுதி போட்டிருப்பாங்க, தொடாதே, தொட்டால் மரணம் சம்பவிக்கும், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். தம்பி பேசுறது எனக்கு அது மாதிரிதான் இருக்கு. 2000 ரூபாய் கடன் வாங்கினால் சந்தோஷமா இருப்பாங்களா, கொடுத்தால் சந்தோஷமா இருப்பாங்களா? அவர் கேட்கிறார். இந்த நன்றி உணர்ச்சி இல்லைன்னு நாங்க பேச வந்திருக்கோம். உண்மையில நிஜம், தம்பி சொல்றதுல ஒண்ணு ஒத்துக்கிறேன். ஒரு காலத்துல கடன் கொடுத்தாலும் மிரட்டி கேட்பான், என்னாச்சு வாங்கினீங்க? இன்னைக்கு அப்படி இல்ல, கொடுத்தாலும் பயப்படுறான். இந்த கடன் வாங்கினீங்களே, வாங்கினாலும் சொல்றான் நான் தரமாட்டேன்னு நான் சொன்னேன், உனக்கு தரமாட்டேன்னு சொன்னான், 5 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான், தரமாட்டான். 5 வருஷம். பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், போய் இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கினேன், குடு 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 அந்த நச்சரிப்பான, இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கினான் பக்கத்துல இருக்கிறார். 5 வருஷத்துக்கு அப்புறமும். ஆமா, இந்த கடன் வாங்கிட்டு சில பேர் தலைமறை அந்த ஹெல்மெட்டுங்கிறத இன்னைக்கு அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு 24 மணி நேரம் ஹெல்மெட் போட்டுட்டே இருக்கிறாங்க, ஏன்னா ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல வேற அவர் கேட்கிறார், கர்ணன் நாங்கள் அந்த காலத்தில் கர்ணன் இருந்தார், இந்த காலத்தில் தப்பா சொல்லாதீங்க தம்பி, இந்த காலத்திலும் கர்ணன். அன்னைக்கு கர்ணனை படிச்சோம், பலர் வெளியே தெரியாம எத்தனையோ பேர் கர்ணனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் மாறிடுச்சு தம்பி, காலம் அந்த காலத்துல பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள திருட வந்தானா, அண்டாவை திருடனா, குண்டாவை திருடனா, வாசல்ல கடந்த சைக்கிளை திருடனா, பைக்கை திருடனா, காரை கூட திருடனா. போன வருஷம் சென்னையில ஒருத்தர் ரயில திருடிட்டு போயிருக்கான். 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிட்டு வழி தெரியாம விட்டுட்டு போயிட்டான். எந்த காலத்துல பேசுறீங்க? இந்த காலத்துல பேசுங்க. இன்றைக்கும் பலர் தன்னுடைய பிறந்த நாள் அன்றும் தன்னுடைய திருமண நாள் அன்றும் அனாதை விடுதியிலும் முதியோர் இல்லத்துக்கும் சென்று இன்றைக்கும் வாரி வழங்கி கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். என்.எஸ். கிருஷ்ணன் கலைவாணர் இறந்த உடனே அவருக்கு எம்ஜிஆர் சிலை வச்சார். சிலை வச்சுட்டு கார்ல ஏற போகும்போது ஒரு பரபரப்பு.
பரபரப்பு வந்தோன்னு எம்ஜிஆர் கேட்டார், என்ன ஒரே சலசலப்பா இருக்கு? இல்ல நீங்க என்எஸ் கிருஷ்ணனுக்கு சிலைக்கு மாலை போட்டீங்கல்ல, அந்த மாலையை யாரோ ஒரு பையன் வந்து கலட்டிட்டு போறான் அப்படின்னோன்னா அந்த பையனை கூப்பிடுங்கன்னாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர். பையனை கூப்பிட்டு ஏன்டா அப்படின்னாராம். இல்ல எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, அவருக்கு மாலை வாங்க காசு இல்ல, அதனாலதான் அந்த மாலையை கலெக்டர்னு சொன்ன போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு, இருக்கும் போதும் கலைவாணர் கொடுத்தார், அவர் இறந்து சிலையாக இருக்கும் போதும் கொடுக்க நினைக்கிறார். அந்த கலைவாணர் உயிரோடு இருந்தால் கூட இதைதான் விரும்புவார், அந்த மாலையை கலட்டி அவன் கையில கொடுங்கன்னார். இதானங்க வாழ்க்கை, இதான வாழ்க்கை. இன்னொன்னு நினைச்சு பாருங்க, மனசாரங்கிற வார்த்தை எங்கங்க வரும்? மனசார கொடுத்தன்னு சொல்லுவாங்களே தவிர மனசார வாங்கின எங்க மனசார வாங்கிக்கிறீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்துமா? முதல்ல சபாஷ், சரியான போட்டி. இந்த மனசாரங்கிற வார்த்தையே உங்களுக்கு பொருந்தாது. எங்க ஊர்ல வரப்பு தகராறு. ஒரு ஆளு 15 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான், ஒருத்தன் 1 மா நிலம் வச்சிருக்கான். இந்த 1 மா நிலம் வச்சிருக்க வரப்பை இவன் இழுத்து அடைச்சிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. பஞ்சாயத்து கேட்டா, ஏன்டா உனக்கு தான் 15 ஏக்கர் நிலம் வச்சிருக்கல, அவன் 1 மா நிலம் தானே வச்சிருக்கான், அவன் ஏட்டா அவன் இடத்த வரப்பை இழுத்து அடைச்சான். அவன் சொன்னா 15 ஏக்கர் எப்படி வந்துச்சு? செஞ்சுதான் 15 ஏக்கருமா? இன்னொரு ஆள் எங்க ஊர்ல வருத்தப்பட்டு சொன்னான், சார் பேங்க்ல லோன் வாங்கி 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி வீடு கட்டின, இருந்தாலும் பயமா இருக்குன்னாரு. இதுல என்னங்க பணம்? முறையாதான லோன் வாங்கி கட்டி இருக்கீங்க, இதுல என்னங்க பணம்? இல்ல இடம் யாருதுன்னு தெரியலங்கிறாரு. இப்படி தெரியாம அபகரிச்சுக்கிற கும்பல் இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு எத்தனை இருக்கு. இன்னைக்கு சுயநலம் அதிகமாச்சு சார். இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா இன்னைக்கு சுயநலம் அதிகமாயிடுச்சு. அதாவது மெரினா பீச்ல ஒருத்தர் விளம்பரம் பண்ணார், என்கிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்கு, கோடி கோடியா பணம் இருக்கு, எல்லாரும் மெரினா பீச் சென்னைக்கு வாங்க, பிரிச்சு கொடுக்குற எல்லாத்தினார். எல்லாம் சென்னை கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தா இது மாதிரி ஒரு மேடையை போட்டு மைக்க பிடிச்சு சொன்னார், கவலையே படாதீங்க, எவ்வளவு கூட்டம் வந்தாலும் எல்லாருக்கும் பணம் உண்டு, ஆனா ஒரு கண்டிஷன், தயவு செய்து வரிசையில நின்னுங்கன்னாரு. பார்த்தா மெரினா பீச்ல ஆரம்பிச்ச வருஷம் செங்கல்பட்டு வரைக்கும் நிக்குது. ஆனா இன்னொரு கண்டிஷன், முதல்ல நிக்கிற ஆளுக்கு 1 ரூபாய், 2வது நிக்கிற ஆளுக்கு 2 ரூபாய், 10வது நிக்கிற ஆளுக்கு 10 ரூபாய், 100வது நிக்கிற ஆளுக்கு 100 ரூபாய், லட்சாவதா நிக்கிற ஆளுக்கு லட்சம் ரூபாய்னார்ல. முதல்ல நின்னவன் என்ன நடக்குதுன்னு ஒதுக்கிட்டான். 2வது நின்னவன் யார் என்ன பிடிச்சி தள்ளி விட்டது அப்படின்னு போயிட்டான். 3வது நின்னவன் பப்பேன்னு போயிட்டான். வாடான்னா வரமாட்டாங்க. அதுல 4 பேர் அங்க நின்று பேசிக்கிறான், வாடா பஸ் பிடிச்சி நம்ம செங்கல்பட்டுல இருந்து வருவோம். கொடுக்கறதுக்கு ஒருத்தர் போதுங்க, ஒருத்தர் போதும். வாங்குறது நீங்க எத்தனை லட்சம் பேர் வேணாலும் வாங்க, கொடுக்கறதுக்கு ஒருத்தர் போதும். அதனாலதான் ஔவையார் சொன்னாரு, நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனார். அதாவது குஜராத்ல பூகம்பம் வந்த போது தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல பூ விற்கிற கிழவிங்க, பூ விற்கிற கிழவி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் போனா 45 ரூபா 50 ரூபாய்க்கு பூ விப்பா. டிவில பார்த்தா, சன் டிவில அந்த கொடுமை காட்சிகளை பார்த்த உடனே நம்மளும் ஏதாவது இந்த நிதி கொடுக்கணும்னு நினைச்சு தான் கையில எனக்கு ஒரு நாள் முழுக்க வித்த அந்த 45 ரூபாயை கொண்டு வந்து நிதியா கொடுத்துட்டு, இந்த சந்தோஷம் எனக்கு போதும், என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு ஒரு கிழவியால செய்ய முடியுது. அவரவர்கள் இடத்துல இருந்து எதை செஞ்சாலும் அது சேவை தாங்க, அது பெரிய உதவி தாங்க. ஒரே ஒரு செய்தி, நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா ஒரு தடவை மஸ்கட்டுக்கு போயிருந்தார். அவர் மஸ்கட்ல போயிட்டு விமான நிலையத்தில் இறங்கணும்னா அந்த நாட்டினுடைய மன்னர் கார் எடுத்துட்டு வந்து அவர் கார்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு போனார். அழைச்சிட்டு போனோம்னா மறுநாள் பத்திரிகை செய்தி கண்டனம் தெரிவிச்சது. அது எப்படி நம்ம நாட்டினுடைய மன்னர் இன்னொரு நாட்டில இருந்து வந்த ஒருத்தருக்கு கார் ஓட்டலாம்? நம்ம நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான விஷயம், மன்னர் யாருக்கும் கார் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, அது எப்படி மீறினார் அப்படின்னு சொன்ன போது அந்த மன்னர் சொன்னார், நான் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஜனாதிபதிக்காக நான் கார் ஓட்டவில்லை, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் படிச்ச போது எனக்கு பாடம் நடத்திய பேராசிரியருக்காக நான் கார் ஓட்டினேன். அதுக்கு டாக்டர் சங்கர் தயாள் சர்மா சொன்னார் பெருமையா, அறிவை கொடுத்தால் அதனுடைய பலன் இன்பமாக இருக்கும் என்பது இப்போதுதான். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். வாருங்கள், நாம் அனைவரும் அந்த 21 நிமிட நடையை நாம் தொடங்கிய திசைக்கு கொண்டு வந்து நிறைவு செய்யலாம். இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நீரிலேயே நமது கவனத்தை வைப்போம். நின்று கொண்டு பருகுவது இந்த நிலையில் மட்டும்தான், 8 நடையில் இடைவேளையில் மட்டும்தான். மற்ற எல்லா வேளைகளிலும் நாம் நீரை அமர்ந்துதான் பருக வேண்டும். நீரை மட்டுமல்ல, நீர் வடிவத்தில் மட்டுமல்ல, வாய் வழியாக எது உள்ளே சென்றாலும்
அது உணவாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, நீரின் தன்மையில் இருக்கக்கூடிய சூப்பாக இருந்தாலும் சரி, ஜூஸாக இருந்தாலும் சரி, தேநீராக இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் உணவு நமது வாயின் வழியாக செல்கிறதோ அப்பொழுது நாம் அமர்ந்த நிலையில்தான் நாம் அதை பருக வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோம். ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம நின்று கொண்டு பருகுவோம், அது இந்த இடத்துல தான், அதுவும் இந்த இடைவேளையில் தான் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு நீர் பருகி முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம கருத்து பெட்டியில் நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட போகிறோம். அதாவது கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய கமெண்ட்டை பதிவிட போகிறோம். புதியவர்கள் நிறைய பேர் நேற்றைக்கு கருத்து பதிவிட்டிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேற்றைக்கு முந்தைய நாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ புதியவர்கள் நீங்கள் இப்பொழுதே நீங்கள் கருத்து பெட்டியில் கருத்து பதிவிட்டு வரும் பொழுதே நிச்சயமாக நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு நான் அந்த கருத்துக்களை படிக்கும்போது புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். தொடர்ந்து டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டுகளையும் நீங்கள் முதல் நாளிலிருந்தே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அள்ளி தரும் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பகிர்ந்து தொடர்ந்து கருத்து பெட்டியில் நம்ம கருத்துக்கள் பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி உலக அமைதி தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத இன்றைய தினம் பகுதியில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த உலக அமைதி தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அமைதி என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? அமைதி என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு அமைதினா உங்களுக்கு ஏதேனும் சம்பவம் நினைவுக்கு வரலாம், அல்லது ஏதேனும் நபர்கள் நினைவுக்கு வரலாம், வேறு ஏதேனும் நிகழ்வுகள் நினைவுக்கு வரலாம், வேறு எது வேண்டுமானாலும் நினைவுக்கு வரலாம். இதுதான் வரணும் அப்படின்னு நான் சொல்ல. அமைதின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? இதுதான் இன்றைக்கி கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்தாக அலங்கரிக்க போகிறது. ஸோ அத்தனை கருத்துக்களுமே முத்தானதாக முத்தாய்ப்பாக எனக்கு படுகிறது. நான் அதை படித்து பார்க்கிறேன். அதுவும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணத்தில் சொல்லும் பொழுது டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆற்றல் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத நான் அந்த கருத்து பெட்டியின் வாயிலாக தெரிந்து கொள்கிறேன். ஸோ கருத்து பெட்டியில் பதிவிடக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், உங்களது குடும்பத்தில் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நமக்கான அடுத்த சுற்று தொடங்க போகிறது, நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது வாருங்கள் 42 நிமிட நடைக்காரர்களே, இப்பொழுது நமது அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆடியோவை கேட்டோம். தொடர்ந்து நம்ம இன்னொரு ஆடியோவை கேட்க போயிடும். ஏன்னா இந்த 2 ஆடியோவுமே இன்னைக்கு எனக்கு ஒளிபரப்பணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அதற்கான விளக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்றைக்கே கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இல்லைன்னா வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். 2 ஆடியோவுமே அதி அற்புதமானதாக இன்றைக்கி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, அந்த 2வது ஆடியோவை நமக்கு, அதாவது இப்போ நம்ம ஒளிபரப்ப போகிற அந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவரை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடணும். என்ன அப்படின்னா, இவங்க புதிதாகன்னா கடந்த ஒரு 6 மாதமாக நம்மளோடு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சகோதரர். தொடக்க நாளிலிருந்தே கருத்து பெட்டியில் கருத்து பதிவிடுவதில் முதன்மையான நபராக நான் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை படிச்சுக்கிட்டே வர்றேன். அவர் தனக்கு தோன்றிய கருத்துக்களை, தான் எண்ணிய கருத்துக்களை வெளியிடுவதில் எனக்கு தெரிந்து சிறந்தவராக இருக்கிறாரு. அவர் அனுப்பி வைக்கிற முதல் ஆடியோ அப்படிங்கிறதுனால அவரை பற்றின ஒரு அறிமுகத்தை இந்த இடத்துல வச்சேன். சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர், நார்த் ஜோன் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு
எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது பணி சிறப்பாக இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் என்னுடைய வேண்டுதல்களை வைத்து அவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வைத்து தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு அவர் அனுப்பி வைத்த அந்த அதி அற்புதமான ஆடியோவை கேளுங்கள். இந்த ஆடியோவும் அப்படி தான். நான் முதல்ல ஆடியோ சொல்லும்போது நிறைய விஷயங்களை அந்த பேச்சாளர் குறிப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆடியோவும் அப்படி தான். இந்த பேச்சாளர் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப தெரிந்த ஒரு பேச்சாளர் தான். அவர் எப்பொழுதுமே பேசும் பொழுதே பல்வேறு கருத்துக்களை ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே கொடுத்துடுவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய கருத்துக்களை அடங்கிய அற்புதமான அந்த பேச்சை கேட்க போயிடும். சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், 1 மணி நேரத்தை உங்கள் உடலுக்காக நீங்கள் செலவு பண்ணுறவங்களுக்கு பாராட்டுகள். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். 1 மணி நேரத்தை செலவு பண்ணால் 7 மணி நேரம் குறையும். 160 மணி நேரம், 1 மணி நேரம் உங்களுக்கு சாஸ்வதம். அது மட்டும் இல்லை, நம்ம அதை செய்யலைன்னா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பிஸ்னஸில், இல்லை என் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா, சென்னையிலேருந்து நாமக்கலுக்கு இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப அவசரமாக போகிறேன், இல்லை வேறு அவசரமாக போகிறேன், பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா எப்படி நம்முடைய பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு விடுமோ, நிறைய அறிவாளிகளுடைய பயணம் உடல்நல கோளாறினால் பாதியிலேயே தடைப்பட்டு போகுது. நீ பாருங்கள், பெரும்பாலும் கோவிட் நேரத்தில் உள்ளே போன மிகப்பெரிய மனிதர்கள்லாம் உடல்நலத்தை பார்த்துக்கிட்டவங்கலாம் 90% திரும்பி வந்துட்டாங்க. பார்த்துக்காதவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இந்த நேரத்தில் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பர் திருமூலர். உடம்பு நல்லா இருந்ததாண்டா உயிர் அதில் தங்குண்டார். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு போயிட்டார். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு ஏன் செய்வோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அரும்பு கோணலாக இருந்தால் மலர் குன்றா, மனம் குன்றாதான். கரும்பு கோணலாக இருந்தால் வெள்ளம் வந்துடுமா, அதிலிருந்து வெள்ளம் எடுத்துடலாமா. இரும்பு கோணலாக இருந்தால் அதை அங்குசமாக்கி யானையை வெல்லலாமா. நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவேன். விசையொரு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். யார் சொல்கிறா? பாரதி. அவருக்கு அது கொடுத்து வைக்கல. இல்லைன்னா எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஒரு மாமனிதன் பாருங்க, உணர்ந்து சொல்றார். மனோன்மணியம் சுந்தரனார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. யமன் வந்து காலை தொட்டு கும்பிட்டு காலையில் சாயந்தரம் நடக்கிறவங்க காலை தொட்டு கும்பிட்டு ஓடுறோம். யோசித்து பாருங்க. அருமை உடலில் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வையம் புகழ வாழுமே. பெரிய பாட்டு நேரம் கருதி கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, தயவு செய்து மனதையும் உடலையும் சேர்த்து ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டுன்னு சொல்லி அதை சேர்த்து பராமரிப்பவர்கள் மட்டுமே தன்னுடைய திறமையும் ஞானமும் வளரும் போது அந்த பதவிகளை பெற்று அதை நிர்வகிப்பதற்கு ஏற்ற உடலும் மனமும் அறிவும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். 40-50 கடந்தவர்கள் தயவு செய்து இதை ஞானமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை சொல்லுகின்றேன். சரி, எல்லாரும் தேடி ஓடுறது பணம். நம்ம இட் இஸ் நாட் பேட் டு பி ரிச், பட் இட் இஸ் ஒன்லி அன்ஃபேர் ஒன்லி டு பிகம் ரிச்மா. ஏன் அப்படி சொல்றேன்னா, வாழ்க்கைக்கு பணம் தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே. அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, காசு வேணும், ஆனால் எவ்வளவு வேணும். ராபின் சர்மா சொல்கிறாரு, இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன அவனுக்கு அவசியம் அப்படின்னா மகிழ்ச்சியாம். இது ஆய்வு நான் சொல்கிறதெல்லாம் நானே சொல்லலை. அந்த மகிழ்ச்சி அவனுக்கு எப்படிடா கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், 100% மகிழ்ச்சின்னு வச்சுங்களேன்.
விரும்புகிறவர்களோட இருக்கும்போது 40% மகிழ்ச்சி கிடைக்குதான். இப்போ உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது, குடும்பத்தோடு இருக்கிறது, பிள்ளைகளோடு இருக்கிறது, அறிவார்ந்தவர்களோடு இருக்கிறது, அவன் விரும்புகிறவங்களோட இருக்கிறது மகிழ்ச்சி 40%. 40% மகிழ்ச்சி விரும்பிய வேலையை செய்கிறதுல கிடைக்குதான். பாக்கி 20% இருக்கு இல்லையா, 10% மகிழ்ச்சி மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாகுதான். ஆனால் 10% மகிழ்ச்சி தான் பணத்தால் கிடைக்குதான். எல்லா மனிதர்களும் இந்த 10% மகிழ்ச்சிக்காக 90% மகிழ்ச்சியை இழந்து நிற்கிறார்கள். பணம் நிறைய சம்பாரிச்சிட்டா வாழ்க்கையில் அமைதியாக வாழலாம் என்று ஓடித் தெரிந்த பலரை காவல்துறை முன்னாள் அதிகாரியாக நான் பார்த்து விட்டேன். இந்த இடத்திலே ஒரு அறிவுபூர்வமான பதிவை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லுகின்றேன். நான் யோசித்து பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியது, ஆசையிலே சில நாள், பெரும் அவஸ்தையிலே பல நாள், வாழ்வதுவோ சில நாள், இதில் வாடுவதேன் பல நாள். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அற்புதமாக சொல்லுவார். 6 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மளிகை கடையில். 100 ரூபாய் சம்பளம் கிடச்சிச்சின்னா எவ்வளோ பெரிய ஆளாயிரலான்ட்டு கையில் பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் படுத்திருந்தேன் சென்னையில். காவல்துறை அதிகாரி விரட்டினான். அவர் சொல்கிறது, பாட்டு எழுத ஆரம்பித்தேன், 100 ரூபா கொடுத்தான். எனக்கு ஒரே ஆச்சரியம். அடுத்தடுத்து எழுத ஆரம்பித்தோன்னா 1000 ரூபா கொடுத்தான். நம்ம லட்சாதிபதி ஆயிரணும்னு இந்த மனசு சொன்னிச்சு. லட்சங்கள் கொடுக்க ஆரம்பித்தான் பாட்டு எழுதுறதுக்கு. மனசு சொன்னிச்சு கோடீஸ்வரன் ஆகணும்னு. கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. நன்றி சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர், நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்தி, தொடர்ந்து முதல் ஆடியோவுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போயிடும். முதல் ஆடியோ 2 ஆடியோ நம்ம கேட்டதுனால, ரெண்டுமே நிறைய கருத்துக்கள் பொதிந்ததுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்கலாம். முதல் ஆடியோவில் அந்த பேச்சாளர் முதல் விஷயமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவருமே அதை ஆச்சரியமாக தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நபர் தன்னை வீட்டுக்குள் வைத்து பூட்டிக் கொள்கிறார். வீட்டை தான் உள்ளே இருக்கும்போது பூட்டிக் கொள்கிறார். அதே நேரத்தில் வெளியே செல்லும் பொழுது திறந்து போடுகிறார். என்னங்க, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது தானே பூட்டுவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திறந்துருப்பாங்க, நீங்கள் என்ன அப்படியே மாற்றி செய்கிறீங்க அப்படின்னு அவர் இடத்தில் கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நான் தொலைந்தால் நான் வாங்கி விடுவேன், ஆனால் நான் தானே மிகப்பெரிய சொத்து, நான் தொலைந்து விடக்கூடாது அல்லவா அப்படின்னு அவர் சொன்னாராம். உண்மையிலே எவ்வளோ பெரிய கருத்தை சாதாரணமாக அந்த இடத்துல அந்த பேச்சாளர் சொல்லிட்டார். நாம் எவ்வளோ பெரிய சொத்து, ஆனால் இன்றைக்கி உலகில் உள்ள மக்கள் அனைவரும், நான் அடிக்கடி உங்களிடத்துலையுமே சொல்லுவேன், தன்னுடைய 2 வீலரில் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது, தன்னுடைய காரில் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது, தான் வைத்திருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது, தான் வைத்திருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகக்கூடாதுன்னு எண்ணுகிறார்கள். அது சரி இருக்கட்டும். அப்படி எண்ணுபவர்கள் தங்களுடைய உடலில் ஏதேனும் சிறு வியாதி கூட, நோய் கூட வந்துவிடக்கூடாது அப்படின்னு எண்ணுவார்களானா, மனதளவில் எண்ணுவாங்க. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்களானா, யாருமே நடப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதே இல்லை. நடப்பதற்கு மட்டுமல்ல, பொதுவாகவே எந்தவித உடற்பயிற்சியோ, எந்தவித மனதிற்கான பயிற்சியோ, எந்தவித புத்திக்கான பயிற்சியோ யாருமே செய்வதில்லை. தன்னுடைய உடல்தான் இந்த உலகில் விலை உயர்ந்தது அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. எல்லா பொருட்களையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம். இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் இந்த மாதம் வந்துட்டாலே தன்னுடைய அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு புதிய மொபைல் ஃபோனை கொண்டு வந்து 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடுவாங்க. அடுத்த ஆண்டு மீண்டும் 1.5 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு புதிய அப்டேட்டுன்னு சொல்லி கொடுத்துடுவாங்க. அதை விலை கொடுத்து ஓடி ஓடி க்யூவில் நின்று கடை வாசலில் படுத்து கிடந்து வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உண்டு. நான் எந்த மொபைல் ஃபோனை சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் விலை உயர்ந்த
கார்கள், விலை உயர்ந்த பைக்குகள், இன்னும் இத்தியாதி வீடு வாசல் எல்லாவற்றையுமே எண்ணிக்கொள்ளலாம். அவற்றை பாதுகாக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய உடலையும் மனதையும் பாதுகாக்க தவறி விடுகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறத மறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத முதல் விஷயமாக சொன்னார். சூரியன் சந்திரன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதுகளே அமைதியாக இருக்கும்போது விளக்கு மட்டும் கேட்குமா விளம்பரம் அப்படின்னு சொன்னார். சூரியன் சந்திரன் ரெண்டுமே வெளிச்சத்தை தரக்கூடியவை. அவைகளே அமைதியாக நித்தம் தொடர்ந்து தொடர் சேவையாக, தொடர் முயற்சியாக, தொடர் பயிற்சியாக அவைகள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட கம்பேர் பண்ணும்போது விளக்கு அப்படிங்கிறது கண்ணுக்கு என்ன, மைக்ரோஸ்கோப்புக்கு என்ன, இன்னும் அதை விட பெரிய டெலஸ்கோப்புக்கு என்ன, அதுக்குலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா உலகமே தெரியாது, பூமியே தெரியாது சூரியனோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது. அந்த பூமிக்குள்ளே நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளி, அந்த புள்ளி ஏற்படுத்தக்கூடியது ஒரு சின்ன விளக்கு. ஆனால் அது விளம்பரப்படுத்துமா, நான் தான் வந்து ஒளியை தருகிறேன் அப்படின்ட்டு. அதை அவர் எதற்காக எடுத்துக்காட்டாக கூறினார் அப்படின்னா, நிறைய நேரங்களில் கொடுப்பவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதில்லை. கொடுப்பவர்கள், உண்மையிலேயே கொடுப்பவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதில்லை. ஆனால் பெறுபவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். நிறைய நேரங்களில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அந்த ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அல்லது ஸ்டோரி ஆகட்டும், அல்லது எல்லாவற்றிலும் தன்னுடைய பெருமைகளை வெளிப்படுத்துவார்கள். அவர்களெல்லாம் விளக்குகளுக்கு சமம் அப்படின்னு சொன்னார். விளக்குகள் தான் வெளிச்சம் போட்டு விளம்பரப்படுத்துகின்றன. சூரியனும் சந்திரனும் அமைதியாக தொடர் பயிற்சிகளை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அப்புறம் கிருபானந்த வாரியார் ஒரு கூட்டத்தில் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு பேச்சாளர் என்பவர் பேச்சை கேட்பவர்களை கட்டி போட வேண்டும், அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கணும். ஆனால் பேச்சு கேட்பவர்கள் அவரை கட்டி போட்டு விடக்கூடாது, அந்த அளவுக்கு அவர் பேச்சு இருந்து விடக்கூடாது அப்படின்னு நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஸோ இது எல்லாமே பல்வேறு கருத்துக்களை பொதிந்து வரக்கூடிய கருத்துக்கள் தான். அதனால தான் நான் அதை எழுதி வைத்து உங்களோடு பகிர்கிறேன். அப்படியே தொடர்ந்து இந்த கடன் வாங்குவதை பற்றி ஒரு கருத்தை பகிர்ந்தார். கடன் வாங்குதல் அப்படிங்கிறது முன்னெல்லாம் கடன் கொடுத்தவர் வந்து மிரட்டி கேட்பார். ஆனால் இப்பொழுதெல்லாம் கடன் கொடுத்தவர் கெஞ்சி கேட்கிறார் அப்படின்னு. இவரும் வந்து நான் என்ன தரமாட்டேன் நான் சொன்னேன் அப்படின்ட்டு 5 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருப்பார் அப்படின்னு நகைச்சுவையாக சொன்னார். அந்த நடுவர் கூட 5 ஆண்டுகளா அப்படின்னு கேட்டார். கூடுதலாக பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லும், போய் இவன்ட்டையா கடை வாங்கினேன், கடை கொடுத்துட்டு வேணும்னு உடனே நச்சரிப்பானே, நல்ல ஆள் பார்த்து கடை வாங்கினப்பா அப்படின்னு அவர் சொன்ன துணி வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் அப்படி தான் உதவின்னு வந்து கையேந்தும் பொழுது நாம் பாவப்பட்டு சில நபர்களுக்கு கொடுத்து விடுவோம். ஆனால் பிறகு அதை கேட்கும் பொழுது அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லும் பொழுது அந்த விஷயம்தான் எனக்கு தென்பட்டது. அதே போல் கொடுப்பவர்கள் எல்லாம் கர்ணனை போல, கர்ணன் தான் அப்படின்ட்டு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் கர்ணன் மட்டும் அல்ல, இன்னும் எத்தனையோ நபர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். கர்ணன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு புராண கதையில் ஒரு நினைவூட்டலுக்கு ஒரு வள்ளலாக தனக்கு கிடைத்த அனைத்தும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படைத்தவராக இருந்து நமக்கு போதிக்கிறார். ஆனால் கர்ணனை மட்டுமே நம்ம புகழ் பாடி கொண்டிருக்கக்கூடாது, நாமும் முடிந்த அளவு பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்ட்டு அந்த ஆதரவற்றோர் இல்லத்தை வந்து குறிப்பிட்டார். பிறந்த நாள் திருமண நாளுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து இப்போ சமீப ஆடியோக்களில் பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு நம்ம கேட்ட ஆடியோவிலையும் சரி, இன்றைக்கி நம்ம கேட்ட ஆடியோக்கள்லேயும் சரி, தொடர்ந்து இப்போ கடந்த ஒரு வாரமாக இந்த ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு நாம் வழங்க வேண்டும் அப்படின்னு பிரபஞ்சம் நம்ம காதில் வந்து ஓதிக்கொண்டே இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கும் தோன்றுகிறதா? ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகள் அனுப்பி வைக்கிற ஆடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அந்த போஸ்ட் பண்ணுறதுல இந்த வார்த்தைகள் பிரபஞ்சமே கொடுக்கிறது. ஸோ அது யாருக்கு அது போதிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் அவரவர்கள் பார்வைக்கு விட்டு நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த ஆடியோக்களுக்கான விளக்கங்களை வந்து வரும் நாட்களில் பார்ப்போம்.
ஏன்னா நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை நிற்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கதை கேட்போம், திங்கட்கிழமை புத்தகம் பார்ப்போம். ஸோ செவ்வாய் புதனில் நம்ம வந்து இந்த ஆடியோக்களுக்கான கருத்துக்களை மீண்டும் நம்ம கேட்போம் அப்படிங்கிறத சொல்லி, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வாருங்கள் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.